இந்தியாவின் கடைசி கிராமம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட மானா கிராமம் தற்போது முதல் இந்திய கிராமம் என்று அறியப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் சாமோலி மாவட்டத்தில் பத்ரிநாத் அருகே உள்ள மானா கிராமம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3219 மீட்டர் உயரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது இந்தோ திபெத்திய எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக இடமாக கருதப்படுகிறது. இந்த மானா கிராமத்தின் வழியாகத்தான் பாண்டவர்கள் தங்கள் இறுதி பயணத்தை மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மகாபாரதம் மற்றும் வேதங்கள் காலத்தில் இருந்தே ஒரு பலமான வரலாற்றை கொண்டுள்ளது இக்கிராமம். வியாசர் கூறிய மகாபாரதத்தை விநாயகர் எழுதிய குகை என்றும் விநாயகர் தியானம் செய்த இடமென்றும் கணேஷ் குஃபா அறியப்படுகிறது. மேலும் சரஸ்வதி நதியை கடப்பதற்காக பாண்டவர்களில் ஒருவரான பீமனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பீம் புல் என்ற கல் பாலமும் இங்குள்ளது. இப்பகுதியில் பூட்டியா பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் பெரும்பாலும் கம்பளி ஆடைகள் மற்றும் கைவினை பொருட்களுக்கு பெயர் பெற்றவர்களாவர். குறிப்பாக மானா இன பெண்கள் தலை சிறந்த கைவினைஞர்களாக கருதப்படுகின்றனர். பொதுவாக குட்மா, துல்மா, பாங்கி, ஸ்வெட்டர், தொப்பி, மஃப்ளர், ஸ்கார்ஃப் மற்றும் பாக்கி போன்ற 10க்கும் மேற்பட்ட கம்பளி பொருட்களை நெய்கின்றனர். இமயமலைக்கு அருகிலுள்ள இந்த மானா கிராமம் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக உள்ளது. மானா கிராமத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வசுதாரா நீர்வீழ்ச்சியாகும். இது இயற்கை அழகு நிறைந்த நீர்வீழ்ச்சியாக சுற்றுலா செல்வோர் அதிகம் விரும்பும் இடமாக உள்ளது. மேலும் சத்தோபந்த் ஏரிக்கு செல்லும் ட்ரெக்கிங் பிரியர்களுக்கு இது ஒரு சிறந்த தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது. இங்கு 6596 மீட்டர் உயரத்தில் கர்வால் ராணி என்று அழைக்கப்படும் நீலகந்த் சிகரம் இமயமலையின் ஒரு முக்கிய சிகரமாகும். இமயமலையின் இந்த பனி மூடிய பிரமிடு போன்ற சிகரம் சிவனின் இருப்பிடம் என்றே போற்றப்படுகிறது. மேலும் மானா கிராமத்தில் கிடைக்கும் கிட்னி பீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்கு அவ்வளவு சுவைமிக்கதாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அதிக பனிப்பொழிவு காரணமாக மே முதல் அக்டோபர் வரை மட்டுமே இங்கு செல்ல அனுமதி உண்டு என்பதால் கோடை காலத்தில் சுற்றுலா செல்வோர் இந்த பகுதிக்கு சென்று வரலாம்.